வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே, எக்ஸ்பைரி நிஃப்டியோட எக்ஸ்பைரி. ஸோ நேற்றே நான் சொல்லியிருந்தேன், இந்த எக்ஸ்பைரி டேல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லி நேற்று வீடியோலே சொல்லியிருந்தேன். ஸோ அதன்படி பார்க்கும்போது இன்னைக்கு நான் அந்த ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனாக நான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், நாம ஆப்ஷன் செக்மெண்ட்ல நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸை நம்ம பண்ணுறோம்னு சொல்லி, அதுக்கு நாம கால் புட் ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து நம்ம பேஸ்ட் ஆன் ஸ்பாட்டை பண்றது இல்லை, வீக்லி ஃபியூச்சரை பேஸ் பண்ணி பண்றோம் அப்படின்னு சொல்லி. பட் என்எஸ்சியில் நமக்கு வீக்லி ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு செப்பரேட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு ஒன்று கிடையாது. அதுக்கு சார்ட்டோ வேல்யூஸோ அவைலபிள் கிடையாது. பட் தேர் இஸ் அ வீக்லி ஃபியூச்சர் ஆர் சிந்தட்டிக் ஃபியூச்சர். ஏன் அப்படி நான் ஷியூரா சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஆப்ஷன் பிரீமியம், ஒரு கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன், அது எதுவாக ஆகட்டும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆகட்டும், அதனுடைய விலை ஏற்ற இறக்கம் ஃபியூச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அந்த ஃபியூச்சர் எக்ஸ்பைரி அன்னைக்கு, அதாவது இன்னைக்கு டியூஸ்டே, இன்னைக்கு முடிஞ்சிருக்கு வீக்லி ஃபியூச்சர், வீக்லி ஆப்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஃபியூச்சரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்டோட சமன் செய்யப்படும். உங்களுக்கு தெளிவா புரியும்னா நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். நம்ம கிட்ட மந்த்லி ஃபியூச்சர்னு ஒன்று இருக்குது நிஃப்டி, அதே மாதிரி மந்த்லி ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ மந்த்லி ஃபியூச்சருக்கும் சரி, மந்த்லி ஆப்ஷன்ஸுக்கும் சரி, ரெண்டுத்துக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேன்னு ஒன்று இருக்குது. அது மந்த் எண்டில் ஏற்படும். அதாவது ஐ திங்க் மந்த் எண்டோடைய லாஸ்ட் டியூஸ்டே திங். ஓகே. ஸோ அந்த டே அன்னைக்கு ஃபியூச்சரும் ஸ்பாட்டும் சமநிலையில் வந்து சேரும். அப்படி அவங்க ரெண்டு பேர் சமநிலைக்கு வரும்போது ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சரை டிபெண்ட் பண்ணி தான் பிரைஸ் மூவ்மெண்ட் நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த கடைசி முடிவுற்ற சமன் செய்யப்படக்கூடிய அந்த விலைக்கு ஏற்ப இந்த ஆப்ஷன் பிரீமியம் அனைத்தும் ஐடிஎம்மிலிருந்து ஏடிஎம் வரை தான் விலை, உண்மை விலை கொடுக்கப்படும். அதாவது இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ்பைரி அன்னைக்கு நிஃப்டி 25,500ல முடியுது அப்படின்னா, அல்லது இப்படி வச்சுக்கலாம், 525ல முடியுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். அப்போ 25,525ல மார்க்கெட் முடியுது அப்படின்னா அந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு ஃபியூச்சரும் ஸ்பாட்டும் சமநிலைக்கு வரும். அப்படி முடியும் போது ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஐடிஎம், உதாரணத்துக்கு 25,400 கால் அப்படிங்கிறது ஒரு ஐடிஎம். ஸோ மார்க்கெட் முடிவுற்ற விலை பார்த்தீங்கன்னா 25,525 இங்கதான் முடிவுற்றிருக்கு. அப்போ எவ்வளவு அதிகமா மார்க்கெட் இருக்குது? 25,400 காலை கம்பேர் பண்ணுவோம், 125 புள்ளி அதிகமா இருக்கு. அப்போ 125 தான் உண்மை விலை. இதை நான் இப்போ விளக்கமா உங்களுக்கு சொல்றேன். ஸோ நம்ம என்எஸ்சி வெப்சைட்ல போய்க்குங்க. இந்த என்எஸ்சி வெப்சைட்ல நிஃப்டி அப்படிங்கிற ஒரு இது போட்டுங்க, நிஃப்டியோடது வரும். ஸோ அதுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிவுற்றிருக்க விலை பார்த்தீங்கன்னா 25,839. ஓகே. ஸோ இதுல இப்போ நம்ம வந்து ஆப்ஷன் செயினுக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த ஆப்ஷன் செயின்ல பார்த்தீங்கன்னா நான் நிஃப்டி செலக்ட் பண்ணிருக்கேன். இதுல ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ். ஓகே. இப்போ இதுல வந்து 9th டிசம்பர் 2025, அதாவது இன்னையோட டே, இன்னையோட எக்ஸ்பைரி டே இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடம் நிஃப்டி, நான் சொல்ற ஸ்பாட் முடிஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா 25,839. ஓகே. நம்ம பார்க்குற இந்த ஆப்ஷன் செயின் எதோடது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி வந்து இன்னையோட எக்ஸ்பைரி முடிஞ்சிட்டது. ஓகே. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா பாருங்க, 25,850 பாருங்க. அதாவது இந்த செயின் யார் யாரெல்லாம் அப்சர்வ் பண்ணி, நான் ரொம்ப பெருசா இது விளக்கம் கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை, ஏன்னா இது எல்லா சேனல், எல்லா யூடியூப், எல்லா கூகுள், இன்டர்நெட்ல அவைலபிள். ஸோ கால், இது வந்து கால் சைடு, இது வந்து புட் சைட்ல இருக்கும். கால்ல இந்த கலர்ல, இந்த எல்லோ இஷ் கலர்ல இருக்கிறதுலாம் ஐடிஎம், புட்ல அதே மாதிரி கீழே எல்லோ இஷா இருக்கிறதுலாம் ஐடிஎம் புட்டு. இந்த சைடு இருக்க ஒயிட்ல இருக்கக்கூடியதெல்லாம் ஓடிஎம், அதே மாதிரி புட் சைட்லயும் ஓடிஎம். அதாவது ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம். இந்த ஏடிஎம் என்பது கிட்டத்தட்ட மார்க்கெட் எங்க இருக்குதோ அதுக்கு நியர்பை ஸ்ட்ரைக் ஏடிஎம் சொல்லுவோம். அதுக்கு நான் ஒரு கால்குலேஷன் சொல்றேன். 25,850. ஓகே. மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடம் 25,839. இப்போ இந்த 850 இருக்குதுல்ல, இந்த 850 விலை என்ன? காலுடைய விலை என்ன? புட்டுடைய விலை என்ன? கால் வந்து 0. புட்டுடைய விலை என்ன?
10.40 ஒரு 11 வச்சுப்போம். ஓகேங்களா? ஒரு 10 இல்ல 11 வச்சுங்க. புட்டு புட்டு தான் இங்க விலை இருக்குது. காலுக்கு எந்த விலையும் இல்லை. புட்ல விலை இருக்கிறத மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி பாருங்க. ரூ. 10.40னா நீங்க ஒரு 11 வச்சா கூட மைனஸ் பண்ணீங்கன்னா 25,839 வரும். எக்ஸாக்டா என்ன வேலையில முடிஞ்சிருக்கு? 25,839. சரி, இந்த ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் தானா? இல்ல, நம்ம மேல எடுத்துப்போம். ஐடிஎம் கால் எடுத்துப்போம். ஓகே, 800 கால். ஏன்னா 800 புட்டுக்கு வந்து விலை கிடையாது. காரணம் என்ன? 800 புட் என்பது மார்க்கெட் 800க்கு கீழே நிக்கும்னு சொல்றவங்க. 800க்கு கீழே நின்று இருக்கு இல்ல. அப்போ இவனுக்கு எந்த மதிப்புமே கிடையாது. அதுவே 800 கால் என்பவன் 800க்கு மேல நிக்கும்னு சொல்லுவான். அப்ப மேலதான் இருக்கு. 25,800க்கு மேலதான் நின்று இருக்கு மார்க்கெட். எவ்வளவு மேல நின்று இருக்கு? 39.65 பைசா. கிட்டத்தட்ட 39-40 ரூபாய் இவனுடைய விலை இருக்கணும். 39.45 பைசா எக்ஸாக்டா இருக்கு பாருங்க. இது வந்து கணக்கு விதிங்க. இது வந்து ஒரு அல்காரதம் நம்ம சொல்லலாம். மேத்தமெட்டிக்கல் பேஸ் தான் நடக்குதுன்னு சொல்றதுக்கான உதாரணத்தை நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். இதை நான் என்னைக்கு காட்டினா உங்களுக்கு தெளிவா புரியும்? இந்த எக்ஸ்பைரி டேல காட்டினா தான் புரியும். நாம எடுத்திருக்க எக்ஸ்பைரி டே பாத்தீங்கன்னா 9 டிசம்பர். இன்னையோட எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு. ஓகே, முடிஞ்சு செட்டில்மெண்ட்டும் ஆயிடுச்சு. செட்டில்மெண்ட்ல யாரெல்லாம் ஃபெயிலியரோ, இங்க 800 புட்டு ஃபெயிலியர், 750 புட்டு ஃபெயிலியர், 700 புட்டு ஃபெயிலியர். ஓகே, ஃபெயிலியர் ஆகிறவங்க எல்லாருக்கும் 0 தான். அதே போல இங்க கால் சைட்ல பாருங்க. 900 காலுக்கு 0, 950 காலுக்கு 0, 26,000 காலுக்கு 0. ஏன்? 900 காலுக்கு மேல நிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நிக்கல இன்னைக்கு. எக்ஸ்பைரி அன்னைக்கு நிக்கல. சோ எக்ஸ்பைரி அன்னைக்கு கடைசியா எங்க இருக்கு? 839. அப்போ 25,800 காலுக்கு வேல்யூ இருக்குது. 25,800 காலுக்கு கடைசி வேல்யூ. அதுக்கப்புறம் எந்த காலுக்குமே வேல்யூ இல்லை. அதே மாதிரி 25,850 புட்டு வரைக்கும் வேல்யூ இருக்குது. 25,850 புட்டு வரைக்கும் வேல்யூ இருக்குது. அதுக்கு மேல எதுக்குமே வேல்யூ இல்லை. புரியுதுங்களா? ஸோ அதாவது நான் எந்தெந்த வகையில உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். இது ஒரு மேத்தமெட்டிக்கல் அப்ரோச்சில் தான் இது நடக்குது. ஒரு அல்காரதம் இதுக்கு பின்னாடி இருக்குது. பொதுவா ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏதோ ஒரு ஸ்டாக், ஐசிஐசி, ரிலையன்ஸ், எனி ஸ்டாக் பை பண்ணா விலை ஏற்றமாகும், செல் பண்ணா விலை இறக்கமாகும். அப்போ அந்த பை அண்ட் செல், அந்த பையர்ஸுக்கும் செல்லர்ஸுக்கும் உள்ள அந்த ஒரு டாமினன்ஸ் தான் மார்க்கெட்டை புஷ் பண்றது, அது மேலேயோ கீழேயோ. இது சாதாரணமா ஒரு கேஷ் மார்க்கெட்ல ஒரு ஸ்டாக்ல நடக்கிற விஷயம். ஆனா அதே போலதானே இங்கேயும் நம்ம கால் போட்டு எல்லாத்தையும் பை பண்றோம், செல் பண்றோம், அதனால தானே அது ஏறி இறங்குது அப்படின்னு நீங்க ஒரு வாதம் வைக்கலாம். எஸ், அந்த 5 நாள், இப்ப இது வீக்லி ஃபியூச்சர்ன்றது, வீக்லி ஆப்ஷன்ஸ்னால ஒரு 5 டேஸ் வந்து வர்த்தகம் நடக்குது இந்த ஆப்ஷன்ஸ்ல. விலை ஏற்ற இறக்கம் நடக்குதுன்னா நீங்க கண்ண மூடின்னு சொல்லலாம், வாங்குறாங்க விற்கிறாங்கப்பா அதனாலதான் ஏறுது இறங்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா வாங்கினாலும் சரி, வித்தாலும் சரி, இல்ல எதுவுமே பண்ணலனாலும் சரி, குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு குறிப்பிட்ட நேரத்துல, அதாவது இன்னைக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 3:30க்கு அப்புறம் எப்படி சில பிரீமியம் 0 ஆகுது? அப்ப இந்த பிரீமியம் மொத்தமா வித்துட்டாங்கன்னு அர்த்தமா? அப்ப இந்த பிரீமியம் எல்லாம் மொத்தமா விற்கவே இல்லைன்னு அர்த்தமா? இங்க வேல்யூ இருக்குதுல்ல, மதிப்பு இருக்குதுல்ல, அதெல்லாம் விற்கலன்னு அர்த்தமா? சோ நம்ம நார்மல் கேஷ் மார்க்கெட்ல சொல்லக்கூடிய அந்த லாஜிக் ஆனது, பை பண்ணா ஏறும், செல் பண்ணா இறங்கும். அங்க எந்த யாரோட டாமினன்ஸ் எந்தெந்த பீரியட்ல இருந்தோ அதுக்கேற்ற மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஐடியா இருக்குல்ல, அது ஆப்ஷன் செக்மெண்ட்டுக்கு பொருந்தாது. இதை முழுமையா உள்வாங்கிக்குங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அல்காரதம் இருக்கு. இந்த அல்காரதம் எதுக்காக? அந்த கான்செப்ட் வேற. அதாவது கான்செப்ட், இந்த ஆப்ஷன் செக்மெண்ட்னா என்ன, கால்னா என்ன, புட்னா என்ன, கான்செப்ட் சொல்லலாம். பட் நடக்கிற மெக்கானிசத்துக்கு பின்னாடி நான் அல்காரதம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? இந்த மெக்கானிசம் நடக்குதுல, அட் த எண்ட் ஆஃப் எக்ஸ்பைரி யாரெல்லாம் இப்ப 850க்கு மேல இருக்கும்னு சொன்ன கால் பிரீமியம்க்கு எல்லாம் 0 ஆகணும். 0 ஆகணும். யார் கையில போய் எழுதிட்டு வராங்க? இது ஒரு சிஸ்டம், இது ஒரு அல்காரிதம், இது இப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கு தான் ஆப்ஷன் பிரீமியம் அனலைசிஸை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றது ஒரு ரீசன். ஓகே, ஸோ இந்த ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த எக்ஸ்பைரி அன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஒவ்வொரு எக்ஸ்பைரி டேலையும் நீங்க இதை கவனிச்சு பாருங்க. செட்டில்மெண்ட் இப்படிதான் ஏற்படும். ஓகே, நான் எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வேணாலும் எடுத்து பார்க்கலாம். நான் ஒரு 500 ஸ்ட்ரைக் பிரைஸ் தள்ளி கூட பார்க்கறேன். 25,500 எடுத்துக்கிறேன். 500 புட், 500 கீழே மார்க்கெட் இருக்குது? இல்லவே இல்லை. அப்போ 0 தான் மதிப்பு. அப்போ 500க்கு மேல மார்க்கெட் இருக்குதா? எஸ். எவ்வளவு மேல இருக்கு? 339.65. எக்ஸாக்டா வேல்யூ பாருங்க, 339. அதுதான், இப்படிதான் முடிவுறும். இதுதான் வந்து அல்காரிதம் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா?
ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இங்க காட்டுற சேஞ்ச் இன் ஓஐ, வேல்யூம்ஸ், ஐவி எல்லாமே ஒரு ஒரு ஃபேக்டர் தான். ஆனா அந்த எந்த ஃபேக்டருமே எனக்கு சார்ட்ல கண்ணுக்கு தெரியாதுங்க. இதெல்லாம் இங்க தெரியுது. இது யாரோடதுன்னு சொல்லுவீங்க? இப்ப இந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. எஸ், கான்ட்ராக்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல இருக்குது காட்டுது. இத்தனை கான்ட்ராக்ட்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல காட்டுது. இன்னைக்கு சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ அப்படின்லாம் சொல்றாங்க. இதுல பை கான்ட்ராக்ட் அதிகமாதா, செல் கான்ட்ராக்ட் இருக்குதா, நான் எப்படி தெரிஞ்சது? வேல்யூ இங்க காட்டுது. எஸ், இங்க இவ்வளவு வேல்யூ நடந்திருக்கு. இதுல பையர்ஸ் நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்களா, செல்லர்ஸ் இன்வால்வ், எனக்கு எப்படி தெரியுங்க? எனக்கு தெரியாத விஷயத்த நான் எடுக்க விரும்பல. ஸோ அதனாலதான் சொல்றது, எப்பவுமே நம்ம கண்ணுக்கு தெரியிற விஷயம், நம்ம கண்ணு, நம்ம நம்ம எதை பாக்குறோம்? இந்த ஆப்ஷன் சைன் பாக்குறீங்க சரி, நம்பர்ஸை பாக்குறீங்க சரி, இது யாரோடதுன்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஸோ நான் இதுல ஃபோக்கஸ் பண்ற நேரத்தை விட்டுட்டு ஆக்சுவலா பிரைஸ் மூவ்மெண்ட் தான் எனக்கு தெரியும். எனக்கு இந்த விலை ஏற்ற இறக்கம் சார்ட் வடிவத்தில் நான் கண்ணில் பாக்குறேன். சில பேர் நம்பர்ஸ் வடிவத்துல பாக்குறாங்க, நம்பரை வச்சே மனக்கணக்கிலே பண்றாங்க. ஃபைன், நமக்கு எது கன்வீனியன்ட், நம்ம சார்ட்டுக்கு கன்வீனியன்ட் நம்ம பாக்குறோம். இதுல விலை ஏற்ற இறக்கம் தான் ஏறுது இறங்குது. அப்ப அங்க என்ன நடக்குதுன்ற ஒரு கான்செப்ட் வச்சுதான் நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ இதை புரிஞ்சுக்கங்க. இதன் அடிப்படையில் தான் நான் இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸே நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னைக்கு எக்ஸ்பைரி டே. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல மூவ். நிறைய பேர் இந்த எப்படி சொல்றது, இதுதான் வந்து நம்மளுடைய சார்ட். இது வீக்லி ஃபியூச்சர் சார்ட் வச்சிருக்கேன். ஸோ சில பேர் இந்த டவுன் ட்ரெண்ட்ல ட்ரேட் போயிருக்கீங்க, நீங்க மெசேஜ் பண்ணீங்க. சில பேர் நல்ல ப்ராஃபிட்ல இருந்து, அவங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நான் ஆக்சுவலா வந்து இந்த டவுன் ட்ரெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணல. பட் எனக்கு தெரியும் இந்த டவுன் ட்ரெண்ட்ல தான் வரும்னு சொல்லி. காரணம், ப்ரீ ஓப்பன்லேயே நான் உங்களுக்கு கொடுத்த அந்த மெசேஜாவே நம்ம டெலிகிராம்ல ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் மார்க்கெட்ல இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட் காரணம் வந்து இங்க வந்து ஒரு வேல்யூ, அதாவது மார்னிங் நான் ஒரு வேல்யூ கொடுத்தேன் 950 அரௌண்ட், அதாவது 25,950க்கு வந்து ரொம்ப முக்கியமான பிளே பண்ணணும்னு சொல்லி. காரணம், 25,950க்கு கீழே இருக்கும் வரை டவுன் சைட் சென்டிமெண்ட் தான் இது அப்படின்னு சொல்ல. கடைசி வரைக்கும் மார்க்கெட் இவ்வளவு தூரம் புஷ் ஆச்சு, பட் 950க்கு மேல போக முடியல. ஸோ அது ஒரு முக்கிய காரணம் அடுத்த ஒரு டவுன்ஃபாலுக்கானது. ஸோ அதனால நான் சென்டிமெண்ட் வைஸ் நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் இருந்தேன். பட் நான் ரொம்ப லேட்டா தான் நான் இந்த சார்ட் வந்து உங்களுக்கு இன்புட்ஸ், நான் உங்களுக்கு டெலிகிராம்ல ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நான் வேற வேலையா இருந்தேன். ஸோ இந்த ரேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்பவுமே ரேலி ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நம்ம என்ட்ரி ஆனா ஆகணும், இல்லைன்னா ஆகக்கூடாது. ஸோ அதனால இங்க ஒரு ரிவர்சலுக்காக பார்த்தேன். இந்த ரிவர்சலும் பாத்தீங்கன்னா இங்க ரிவர்சல் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். நான் இங்க ஒரு ஜோன்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா பார்த்தோன்னா 740 750க்குள்ள ஒரு ஜோன், ஒரு சின்னதா ஒரு சப்போர்ட் போட்டிருந்தேன். அந்த சப்போர்ட்ல முக்கியமா அப்சர்வ் பண்ணுங்கன்னு உங்களுக்கு டெலிகிராம் மெசேஜ் கொடுத்தேன். எக்ஸாக்டா அங்க தான் ரேலி ஸ்டார்ட் ஆச்சு. பட் இந்த ரேலி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புல் பேக் கூட இல்லாம ஸ்ட்ரைட்டா போயிடுச்சு. ஸோ அதனால நான் இதுலயும் என்டர் ஆகாம ஒரு புல் பேக் வரும்போது நான் என்டர் ஆகி எனக்கு தேவையான ப்ராஃபிட் எடுத்துட்டு நான் வந்துட்டேன். ஸோ இங்க எல்லாமே என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் இது எல்லாமே வந்து அவங்கவுங்களுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான். அண்ட் அவங்கவுங்களுடைய டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தான். டெக்னிக்கலா எவ்வளோ அந்த இதுல நம்மளுடைய சிஸ்டம்ல ஸ்ட்ராங்கா இருக்குமோ அதை பொறுத்து தான். ஸோ இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு டேவா இருந்துச்சு. நான் அதான் உங்களுக்கு மெசேஜ்லையும் போட்டேன். எத்தனை பேர் நல்ல ட்ரேட் எடுத்தீங்க, நல்ல ப்ராஃபிட் எடுத்தீங்க, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம சிஸ்டம் உங்களுடைய ட்ரேடிங் சிஸ்டத்துக்கு சப்போர்ட்டிவா இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். ஆக்சுவலா இது எல்லா ரேலியும் உங்களுக்கு சொல்றது, எஸ், டெய்லி நம்ம என்ன சொல்றோமோ அதான். இன்னையோட வீடியோல இந்த வீக்லி ஃபியூச்சர் கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைச்சேன். அதுதான் முக்கியமான கண்டென்ட். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் வந்து இன்னையோட ரேலில ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் பிஹேவ் ஆச்சு. நேத்தைக்கு நான் ஒன்று சொல்லியிருப்பேன். நேத்தையோட அனாலிசிஸ்ல இந்த ஜோன்ஸ்ல ஏற்பட்ட அந்த டிகே ஃபேக்டர்ல ஒன் ஆஃப் த ஃபேக்டர் சொல்லியிருந்திருப்பேன். அதாவது என்னன்னா, அதாவது பிரீமியம் சார்ட்ல நம்ம ட்ரெண்ட் பாயிண்டோட லோவை எடுத்து மார்க் பண்றோம். கரெக்டா? ட்ரெண்ட் பாயிண்டோட லோவை எடுத்து தான் நம்ம மார்க் பண்றோம் எல்லா ஆப்போனண்ட்டுக்கும் சப்போர்ட் லெவலா. ஓகே, இது நான் சும்மா லைன் போட்டிருக்கேன். இப்போ 200 எடுத்துக்கங்களேன். 200 கால், 200 புடி, இது வந்து கால்னு நினைச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்ட்ரைக், சேம் ஸ்ட்ரைக்ல வேண்டாம், நான் உங்களுக்கு இன்னையோட அனாலிசிஸ் சொல்லும் போதே நான் சொல்றேன். நேத்திக்கும் அதை நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அது வேற ஒரு விதத்துல சொல்ல போறேன். எக்ஸாக்டா சொல்ல போனேன் இந்த இடத்துல தான். இந்த இடத்துல மீன்ஸ் அரௌண்ட் ஒரு 750 ஸ்ட்ரைக்ல மார்னிங் நம்மளுக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக். சில பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, வீடியோஸ்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் ஸ்ட்ரைக் எப்படி செலக்ட் பண்றீங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள்ங்க. யாருக்கெல்லாம் அந்த சந்தேகம் இருந்தோ கொஞ்சம் நிதானமா கொஞ்ச நாள் ட்ரேட்ல கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டுட்டு ட்ரேட் இந்த 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 மூவ்மெண்ட் எல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிற அந்த புரிதலுக்காக நீங்க கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க எப்படி ட்ரெண்ட் பாயிண்ட் செலக்ட் பண்றது, ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ண தெரியாதவங்களுக்கான ஒரு ஹிண்ட் மட்டும் இல்லை, நான் எல்லா வீடியோல சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் கேண்டில் நடக்குதுல்ல 9:15 இருந்து 9:20 வரைக்கும் 5 நிமிஷம் உங்களுக்கு நேரம் இருக்குது. இந்த 5 நிமிஷத்துல
நான் ஆக்சுவலாக டேரெக்டாகவே வீக்லி ஃபியூச்சர்னு ஒரு சார்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இது நம்மளுடைய சிலபஸை எடுக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த சார்ட்டை நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஆர்எல்ஸ் உங்களுக்கே கிரியேட் பண்ணிக்க தெரியும்னா நீங்கள் தாராளமாக பண்ணீங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எப்படி ஒரு ஹிண்ட்னா, ஸ்பாட் தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்பாட்டே வச்சுக்கோங்க. இந்த ஸ்பாட்ல ஓப்பன் எங்கன்னு உங்களுக்கு 9:15க்கு முன்னாடியே தெரியும்ல. ப்ரீ ஓப்பன் சொல்லிட்டு நமக்கு இங்கே வேல்யூவே வந்துடும் தெரியும்ல. ப்ரீ ஓப்பன் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரீ ஓப்பன் வரும்போதே அது அது எந்த ஸ்ட்ரைக்குக்கு நியர்பைன்னு உங்களுக்கு தெரியும்ல. இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிடும்ல. இப்போ நான் உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரு ஓப்பன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,880. ஓகே, இது எதுக்கு நியர்பையா இருக்குது? 25,900 அதுக்கு தான் நியர்பையா இருக்குது. அப்போ 25,900 நம்ம எடுத்துக்கலாமா? ரெடியா எடுத்து வச்சுக்கலாம்ல. 9:15க்கு முன்னாடியே இதை எடுத்து வச்சுக்கலாமே. இது இது எந்த ஒரு டிலேவும் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லையே உங்களுக்கு. புரியுங்களா? 25,900 கால் அண்ட் புட் ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 900 கால் அண்ட் 900 புட். 900 புட். ஓகே, ஸோ 900 புட் ரெண்டுத்தையுமே நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஸ்ட்ரைக்கை நீங்க எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு தான் கேட்குறேன். ப்ரீ ஓப்பனோட வேல்யூ வச்சு நீங்க இதை எடுத்துடலாம். ஓகே, எடுத்த பிறகு ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஓகே, 5 நிமிஷம் உங்களுக்கு நேர அவகாசம் இருக்குது. தாராளமா 1 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் நீங்க பொறுமையா வெயிட் பண்ணலாம். ஓகே, நான் ஏற்கனவே வீக்லி ஃபியூச்சர் கால்குலேஷனோட ஃபார்முலாவை கொடுத்துட்டேன். அதுக்கான டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவும் போட்டுட்டேன். அதை தெளிவா பார்த்துட்டு ஒரு எக்ஸல் ஷீட்ல கூட நீங்க ஃபார்முலாவை ரெடி பண்ணி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா வேல்யூஸை மட்டும் போடுங்க. நான் சொல்றது புரியுதா? வேல்யூஸை மட்டும் போடுங்க. அதாவது ஓப்பனுக்கும் க்ளோஸுக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஹைக்கும் லோவுக்கும் மட்டும் வேற வேற ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலாவே ரெடியா போட்டு வச்சுட்டீங்கன்னா வேல்யூஸை மட்டும் என்டர் பண்ணா போதுமே. இப்போ நான் ஸ்பாட்டோட ஓப்பன் பேஸ் பண்ணி ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். கரெக்டா 9:15 ஓப்பன் ஆன உடனே இந்த ஓப்பன் வேல்யூவை நோட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 2 மினிட்ஸ் கூட வெயிட் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கை நோட் பண்ணுங்க. ஓப்பன் என்ன? கால் சைட்ல 63.9, நம்ம 64ன்னு எடுத்துப்போம். ஓகே, அதே மாதிரி புட் சைட்ல என்ன? புட் சைட்ல ஓப்பன் என்ன? 51.1, நம்ம 51 எடுத்துப்போம். அப்போ புட்டு வந்து 51, இது 64. ஓகே, இப்போ நான் என்ன சொல்றேன்னா கால் வந்து 64. ஓகே, 64ன்னு வச்சுக்கோ. 64, புட்டு வந்து 51. அப்போ கால் மைனஸ் புட்டு எப்பவுமே ஃபார்முலால ஓப்பனுக்கோ க்ளோஸுக்கோ கால் மைனஸ் புட்டு. அப்போ மைனஸ் பண்ணா எவ்வளவு வருது? 64 மைனஸ் 51. இது ஒரு 9, இது ஒரு 4, 13 வருதுங்களா? இந்த 13 யார் அதிகமா இருக்கா? கால் தான் அதிகமா இருக்குங்க. அப்போ என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்திருக்கோம்? 25,900. அப்போ 25,900 பிளஸ் இந்த 13. அப்போ 25,913. அவ்வளவுதான் ஓப்பன். இதுதான் ஓப்பன் வேல்யூ. முடிஞ்சிச்சுங்களா? ஓப்பன் வேல்யூ. இதை நீ எக்ஸல் ஷீட்ல போட்டுனா வேல்யூஸ் என்டர் பண்ணா அடுத்த செகண்ட் வந்துட போகுது. நத்திங். ஒரு ப்ராப்ளம் இல்லைல்ல இதுல. புரியுதுங்களா? ஸோ இது ஓப்பன் வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஹை அண்ட் லோ கண்டுபிடிக்கணும். ஹை அண்ட் லோ கண்டுபிடிக்கலாம் இப்போ. ஸோ அதுக்கு ஹை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஏற்கனவே நான் ட்விட்டர்ல கொடுத்துட்டேன். ஹை கண்டுபிடிக்கிறதுக்கு காலோடைய ஹை, புட்டுடைய லோ. காலோட ஹை என்ன? இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டு ரன் ஆயினே இருக்கும். நீங்க கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 மினிட்ல பண்ணா கூட ஆல்மோஸ்ட் ஹை வந்து செட் ஆயிட போகுது. ரொம்ப ரேரஸ்ட் கேஸ் தான் அந்த ஹை வந்து உடச்சிட்டு அடுத்தது செட் ஆகும். பரவாயில்ல, 9:15 கேண்டில் முடிஞ்சு இந்த அடுத்த கேண்டில் ஸ்டார்ட் ஆகுற அந்த முதல் ஒரு நிமிஷத்துல கூட நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாமே. இது ரொம்ப வெரி டிஃபிகல்ட்டான விஷயமே கிடையாது. புரியுதுங்களா? இப்போ நம்ம ஓப்பன் எந்த ஸ்ட்ரைக் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? அதே 25,900 தான். ஸோ நம்ம அதுலேயே தான் இருக்குமே. ஓகேவா? ஸோ இப்போ இதுல ஹை என்ன? ஹை வந்து 63.9. இங்க ஓப்பனும் ஹையும் இன்னைக்கு கால் சைட்ல சமமா இருந்திருக்கு. ஸோ அதே 64. புட் சைட்ல லோ என்ன? 51. அதுவும் பார்த்தீங்கன்னா ஓப்பனும் லோவும் சேமா இருந்திருக்கு. ஸோ ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ஃபியூச்சருக்கு இன்னைக்கு சேம் அதே 25,913. ஓகே, அப்போ 913ன்றது ஓப்பனும் அதுதான், ஹையும் அதுதான் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும். அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன? 25,900. நம்ம ஆல்ரெடி அந்த சார்ட் தான் எடுத்து வச்சிருக்கோம். அதே போல சில நேரங்கள் லோவும் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். அதே தான் காலுடைய லோ, புட்டுடைய ஹை. காலுடைய லோ என்ன? லோ வந்து காலுடைய லோ வந்து 29, புட்டுடைய ஹை 98 ஆர் 99 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 29, 99. 29 கால் வந்து 29, புட்டு வந்து 99. ஓகே, இதோட டிஃபரன்ஸ் என்ன? ஹை மைனஸ் லோ. புட்ல தான் இங்க ஹை. ஓகே, கால்ல லோ. ஸோ நம்ம இப்ப கண்டுபிடிக்கும் போது ஃபியூச்சரோட லோ. லோவோட ஃபார்முலா வந்து ஹை மைனஸ் லோன்னு போடுறோம்ல. அப்போ ஹை எவ்வளோ? 99 மைனஸ் 29. ரெண்டு மைனஸ் பண்ணா என்ன வரும்? 17 வரும். ஓகே, அப்புறம் ஃபார்முலா படி பார்த்தோம்னா மைனஸ் ஸ்ட்ரைக் பிரைஸ். ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன? 900.
ஸோ 900ல 25,900 அது மைனஸ் 70 போட்டீங்கன்னா 25,830. அவ்வளவுதான். இந்த வேல்யூவை ஃபைண்ட் பண்றது உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? எக்ஸல் ஷீட்ல போட்டீங்கன்னா வித்தின் அ செகண்ட்ல நீங்க டக் டக்குன்னு எடுத்துடலாம். ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. இப்போ பாருங்க, ஓப்பனும் ஹையும் சமம், ரெண்டும் ஒன்று. அப்போ அதனுடைய ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம சொல்லிட்டோம் 25,900. ஏன்னா வேல்யூ வந்து 25,913 வந்துச்சு, 13. ஓகே, அதே போல் லோ வந்து 25,830. அது வந்து எதுக்கான ஸ்ட்ரைக் பிரைஸா நியரா இருக்கு? 850. அவ்வளவுதான். ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்துட்டோமா, டாப் அண்ட் பாட்டம். இது வந்து ஹையும் இதுதான், ஓப்பனுக்கும் இதுதான் ஸ்ட்ரைக் பிரைஸ். இது லோக்கான ஸ்ட்ரைக் பிரைஸ். முடிஞ்சிருச்சு. ஸோ இங்க மெஜாரிட்டி ஸ்ட்ரைக் பிரைஸை நான் இதை முதல்ல செக் பண்ணிக்கிறேன். இது டாப் ஸ்ட்ரைக், இது பாட்டம் ஸ்ட்ரைக். டாப் ஸ்ட்ரைக்ல புட்டு வந்து டாமினேட் பண்ணியிருக்கானான்னு பார்க்க போறேன். பாட்டம் ஸ்ட்ரைக்ல கால் வந்து டாமினேட் பண்ணியிருக்கானான்னு பார்க்க போறேன். ஸோ இங்க ஓப்பனும் ஹையும் ஒரே ஸ்ட்ரைக் அமையதான் நான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஸோ அங்க இருந்து நான் என் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்றேன். ரொம்ப சிம்பிள். புரிஞ்சுச்சுங்களா? இவ்வளவுதான் இதனுடைய விஷயமே. ஸோ அதன் அடிப்படையில் நான் வந்து 25,900 கால் புட்டு எடுத்துக்கிறேன். அதுல புட்டு பார்த்தீங்கன்னா காலுடைய ஹை என்ன? காலுடைய ஹை வந்து 63.9, 64 நான் இங்க போடுறேன். 64. நெக்ஸ்ட் இதனுடைய லோ என்ன? புட்டுடைய லோ வந்து 51. ஸோ 51 நான் இங்க போடுறேன். 51. ஓகே, ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் கேண்டல்லே தெரிஞ்சு போச்சு ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து 25,900 புட்டுன்னு சொல்லி, புட் சைட்ல. அப்போ டைரக்ஷன் புட் சைட்ல போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அடுத்தடுத்த லெவலில் அவன் பிரேக் பண்ணிட்டே போனான். ஸோ இதுதான் ட்ரெண்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ற விதம், அந்த அப்ரோச் பண்ற விதம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்ல நினைச்சது, நமக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் 900 புட்டுன்னு தெரிஞ்சிச்சு. அதனுடைய லோ வந்து 51. அதுதான் இப்போ கால் சைட்ல சப்போர்ட்டா இருக்குது. குறிப்பா இந்த ஒரு அரௌண்ட் ஒரு 9:45, 9:50, 10 o'clock அரௌண்ட் இது வரைக்கும் பார்க்குறேன். இந்த இடத்துல தான் 750 வரைக்கும் ரீச் ஆச்சு ஃபியூச்சர். அப்போ நமக்கு கால் சைட்ல ஆப்போனன்ட் வந்து 750 வரைக்கும் வந்தாங்க. 25,750 கால் இது வரைக்கும் ஆப்போனன்ட் வந்து வந்தாங்க இந்த ட்ரெண்ட் பாயிண்ட்டுக்காக. ஸோ அதுலயும் நம்ம என்ன மார்க் பண்ணணும்? 51 தான் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இங்க பாருங்க, நான் எக்ஸாக்ட் இதில் பழைய நான் ஏற்கனவே நான் மார்க் பண்ணது இதில் எடுத்துடுறேன், ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன். இப்போ 51 நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன். கரெக்டா? நான் 750 காலில் 51 மார்க் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க 51 கிட்டத்தட்ட இங்க டேப் பண்ண வரோம். ஆனா ஆக்சுவலா நான் லைவா பார்க்கும்போது இந்த 940ல இருந்து நான் அப்சர்வ் பண்ணிட்டே வரேன். சேம் ஸ்ட்ரைக்கை எடுத்து வச்சு ஒரு விஷயத்தை காட்டுறேன் பாருங்க. 750 புட்டு ரொம்ப முக்கியமான இது பாயிண்ட். ஸோ கீழே அப்சர்வ் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் இதுல கிடைக்கும். ஸோ 750ல எனக்கு ஒரு ரிவர்சல் வரணும் கால் சைட்ல அப்படின்னா நமக்கு ட்ரெண்ட் பாயிண்டோட லோல சப்போர்ட் எடுக்கணும், அல்லது அதே போல ஆப்போனன்ட்டோட ஹையை பீட் பண்ணிடணும். ஆப்போனன்ட் யாரு? இமீடியட் ஆப்போனன்ட், சேம் ஆப்போனன்ட் 750 புட்டு. இங்க நல்லா பாருங்க 940. நான் இங்க கேண்டில்ல கர்சரை வைக்கிறேன், ரெண்டு சைட்லயும் அப்சர்வ் பண்ணுங்க. நான் கொஞ்சம் பெருசுப்படுத்தி காட்டுறேன், இது ரொம்ப முக்கியமான விஷயம். 940 கேண்டில்ல நான் கர்சர் வச்சிருக்கேன். ரெண்டுத்துலயுமே பாருங்க கரெக்டா இருக்குது. அதாவது 51 இவனும் டேப் பண்ண கீழே சப்போர்ட் எடுக்க வரல, அவனும் 51 மேல வந்து இன்னும் ரெசிஸ்டன்ஸுக்கு வரல. ஓகேவா? அது முன்னங்கள் டேப் பண்ணிருக்கு, பட் அங்க கீழே இருக்குது. ஓகே, இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க எக்ஸாக்டா 950க்கு பாருங்களேன், 950க்கு அங்க 51 பிரேக் பண்ணிடுச்சு. ஆனா இன்னும் இங்க 51 ஃபர்ஸ்ட் டைம் டேப் கூட நடக்கல. ஓகே, இந்த 950யும் 951ம் அண்ட் 10 o'clock இந்த மூணு கேண்டில் அப்சர்வ் பண்ணுங்க. இது 51. இந்த 51ன்றது ட்ரெண்ட் பாயிண்டோட ஸ்ட்ரைக், ட்ரெண்ட் பாயிண்டோட லோ. இதுதான் எல்லா காலுக்கும் சப்போர்ட். ஆப்போனன்ட்க்கு கால்ல ஒரு வேல்யூ சப்போர்ட்டா இங்க இருக்குது அப்படின்னா அதே வேல்யூ புட்ல வந்து ரெசிஸ்டன்ஸா தான் இருக்கணும். ஓகே, ஸோ 51 நான் இங்கேயும் போட்டிருக்கேன். ஓகே, ஏன்னா 51க்கு கீழே இருந்து இங்க பிரைஸ் மூவ் ஆகி மேல வருது, இங்க 51க்கு மேல இருந்து பிரைஸ் மூவ் ஆகி கீழே வருது. அப்போ ஒரு பிரைஸ் ஒரு மூவ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய லெவல் என்பது சப்போர்ட் லெவல், ஒரு மூவ்மெண்ட்டுக்கு மேல இருக்கக்கூடிய லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகே, அப்போ யாராவது இந்த ஆப்ஷன் பிரீமியமோட ஒரு ஒரு எழுதப்படாத விதின்னு சொல்லும், ஒரு முக்கியமான லெவலை ஒரே சேம் ஸ்ட்ரைக் வந்து யாராவது ஒருத்தர் தான் அதை ஹோல்டு பண்ணணும். இங்க பாருங்க இந்த 950ல இருந்து 10 o'clock வரைக்கும் பாருங்க, இந்த மூணு கேண்டில்ல இவனும் 51 எபோவ் இருக்கான், அதாவது காலும் 51 மேல இருக்குது, புட்டும் 51க்கு மேல இருக்குது. பாருங்க, நான் இங்கேயே ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், கட்டாயமா யாரோ ஒருத்தர் இந்த 51 இழக்கணும்.
இவ்வளவு தூரம் ரேலி நடந்ததுனால கண்டிப்பா புட்டு வந்து இது கண்டிப்பா இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகும். நான் இங்கேயே நான் முடிவு பண்ணிட்டேன் 950 ஓகே. இது வந்து என்ட்ரிக்காகவோ எதுக்காகவும் அதுக்கெல்லாம் இது கிடையாது. ஏன்னா ரிவர்ஸ் ஆனது திரும்ப கூட ரேலி போலாம், அது இங்க விஷயம் இல்லை. முக்கியமான விஷயம் நேத்தைக்கு ஒரு குறிப்பிட்ட விலைக்கு கீழே, அதாவது நேத்தைக்கு நான் என்ன கான்செப்ட்ல சொல்லியிருந்தேன்னா, ஒரு குறிப்பிட்ட முக்கியமான லெவல், அதாவது ட்ரெண்ட் பாயிண்ட் லோ எடுத்துக்கங்களேன், ட்ரெண்ட் பாயிண்டோட லோ ஓகேங்களா, அந்த லெவலுக்கு கீழே காலும் சேம் ஸ்ட்ரைக்கோட காலும் புட்டும் ரெண்டு பேருமே கீழே இருந்தா ஹெவி டிகே, அதுதான் வந்து டிகேவோட உச்சம். ஓகே, பக்கா சைட்வேஸ், பக்கா ஹை டைம் டிகே நடக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு நேற்று சொல்லியிருந்தேன். கரெக்டா? இது நேற்று சொன்ன பாயிண்ட். இன்னைக்கு இன்னைக்கு என்ன நடந்துக்கு பாருங்க, ட்ரெண்ட் பாயிண்டோட லெவல்ல ரெண்டு பேரும் மேல இருக்காங்க, காலும் சரி புட்டும் சரி. இது எப்படி சாத்தியம்? இது வந்து இம்பேலன்ஸ். அங்க என்னன்னா இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்ல ஏதோ ஒரு இம்பேலன்ஸ் நடக்குது, அத சரி செய்ய கட்டாயமா ஒருத்தன் இந்த 51க்கு கீழே வந்தே ஆகணும், இதுல மாற்றமே கிடையாது. இதை நான் உதாரணத்தோட இன்னையோட மார்க்கெட்ல இருந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். புரியுதுங்களா? இந்த 3 கேண்டிலும் பாருங்க, இந்த 3வது கேண்டில் 10 ஓ கிளாக் கேண்டில் இது பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு பாருங்க. இந்த இடத்துல டேப் மட்டும் தான் பண்ணிருக்கு, கீழே வரவே இல்லை பாருங்க. ஓகே, சரி இது எப்படி சொல்றீங்க, இதுல மட்டும் தான் பார்க்க முடியும் அப்படின்னா, நான் இன்னொரு உதாரணமா காட்டுறேன். ஆல்ரெடி நம்மளுடைய ட்ரெண்ட் பாயிண்ட்ல என்ன சூஸ் பண்ணி வச்சிருக்கோம், 900 புட். ஓகே, நான் 900 புட்டை எடுத்து காட்டுறேன். 900 புட் எடுத்து காட்டுறேன் பாருங்க. அதுல இது என்ன 750 வரைக்கும் வந்துடுமா? ஓகே, 750ல ஆக்சுவலா என்ன லெவல்ஸ் 160 நினைக்கிறேன். 750யோட ஹை, காலுடைய ஹை வந்து 160 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா வெரிஃபை பண்ணிங்க. எக்ஸாக்டா இந்த 160 லெவல் எக்ஸாக்டா சொல்லணும்னா நம்ம எடுத்து செக் பண்ணி பார்த்துலாம் எதுக்கும். ஓகே, 750 கால். ஓகே, பார்த்துட்டே வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். எக்ஸாக்டா என்ன டைமிங் அது, ஃபர்ஸ்ட் கேண்டில் 159.95, ஸோ 160 எக்ஸாக்டா ஞாபகம் இருந்துச்சு. ஸோ 750 புட் எடுத்து வச்சுக்கலாம், மறுபடியும் 750 புட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க இம்பேலன்ஸை அதை சரி செய்யறதுக்கு புட் சைட்ல 750 புட்ல இந்த 51 பிலோ வரணும். இந்த கேண்டிலும் இங்க இந்த 160ன்ற காலுடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அந்த டார்கெட் லெவல், அந்த லெவலுக்கு கீழே வந்த கேண்டிலும் பாருங்க ஒரே டைம்ல தான் இருக்கும். ஆப்ஷன் பிரீமியம் என்பது முழுக்க முழுக்க ஒரு மேத்தமெட்டிக்கல் பேஸ்ட், ஒரு அல்காரிதம் பேஸ்ட் ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம்ன்றத உங்களால இப்ப புரிஞ்சுக்க முடியுதா? இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆனது. இதை நீங்க புரிஞ்சிக்காம உங்களால ஆப்ஷன் ட்ரேடிங்கை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இன்னையோட வீடியோல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனா நான் உங்களுக்கு சொல்ல தோணுச்சு. ஏன்னா நேத்தைக்கு நான் உங்களுக்கு டைம் டிகே நடக்கக்கூடிய அந்த ஒரு சினாரியோவை காமிச்சிருந்தேன். ஒரு லெவலுக்கு கீழே காலும் புட்டும் இருந்தா, அதாவது ஒரு லெவல்னா ஒரு லெவல் இல்லை, அது முக்கியமான சப்போர்ட் லெவல், ட்ரெண்ட் பாயிண்டோடைய லோ. புரியுதுங்களா? ட்ரெண்ட் பாயிண்டோடைய லோ, அதை சப்போர்ட் லெவலுக்கு கீழே ரெண்டு பேருமே சேம் ஸ்ட்ரைக்கோட, இது முக்கியமா சேம் ஸ்ட்ரைக்கு. புரியுதுங்களா? சேம் ஸ்ட்ரைக்கோட கால் அண்ட் புட் வந்து ரெண்டு பேருமே இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் லோக்கு கீழே இருந்தா ஹெவி டிகே, பக்கா சைட்வேஸ். புரிஞ்சுதுங்களா? அதே போல இன்னைக்கு ட்ரெண்ட் பாயிண்டோடைய லோவுக்கு மேல காலும் புட்டும் இருந்தா அது ஒரு இம்பேலன்ஸ், அந்த சேம் ஸ்ட்ரைக்குள்ள இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ். இப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி நடக்குதுன்னா கட்டாயமா நீங்க வெயிட் பண்ணியே ஆகணும், யாரோ ஒருத்தர் அந்த லெவலை இழந்து ஆகணும். ஸோ இந்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை உங்களுடைய எப்படி சொல்றது, நீங்க ட்ரேடிங்காக என் சேனலை பார்த்து இன்ஃபர்மேட்டிவா நீங்க எந்த அளவுக்கு நோட்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அப்படி ஏதாவது சீரியஸான நோட்ல நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை ரொம்ப ரொம்ப முக்கியமா உங்களுடைய டைரியில எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு ஒரு எக்ஸ்பைரி டே மூவ் நல்லாவே இருந்துச்சு, எல்லாருக்குமே உங்களுக்கு பாசிட்டிவா இருந்துக்கும் நம்புறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்சைட் மூவ், நல்ல ஒரு டவுன் சைட் மூவ். ஆக்சுவலாக சார்ட் வரைக்கும் பார்க்கும்போது நல்ல ஒரு டவுன் சைட் மூவ், நல்ல ஒரு அப்சைட் மூவ், அண்ட் ஃபைனலாக ஒரு டவுன் சைட் மூவும் வந்திருக்கு. இது ஒரு எக்ஸ்பைரி மூவ்னு சொல்லுவாங்க, பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி மூவ், ஜீரோ டு ஹீரோ இதெல்லாம் வேர்ட்லாம் இல்லைங்க. நம்ம கண்டிஷன் படி, நம்ம லாஜிக் படி, ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸ் படி
ஒரு என்ட்ரினா எஸ் என்ட்ரி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 950 ஸ்ட்ரைக் வந்து எக்ஸாக்டா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபுட் சைடில் வந்து ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்த்தை காமிச்சு ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ணி இருந்துச்சு. ஸோ ஒரு புல் பேக்ல என்ட்ரி எடுத்து நீங்க போறனால போகலாம். இது வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது நீங்க என்ட்ரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லையே. வித் உங்களுடைய தாங்கக்கூடிய அளவுக்கான ரிஸ்க் ரிவார்ட் விஷயம் இருந்தால், இல்லைன்னா வேண்டாம், வேற மூவ் பார்த்துக்கலாம். எல்லா நாளும் இதே மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரணுங்க. ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் வேணும் ட்ரேடிங்க்கு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் நான் நம்புறேன். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷனான வீக்லி ஃபியூச்சரோட செட்டில்மெண்ட் ப்ரைஸை நான் உங்களுக்கு ஒப்பிட்டு காமிச்சிருக்கேன். அது எப்படி வந்து ஃபியூச்சரும் ஸ்பாட்டும் சமமாகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னும் மந்த்லி ஃபியூச்சர் நடக்கும்போது எக்ஸ்பைரி டே நடக்கும்போது மந்த்லி எக்ஸ்பைரி நடக்கும்போது மந்த்லி ஃபியூச்சர் நம்ம கிட்ட விசிபிளாவே இருக்குது, டேட்டாவே இருக்குது. ஸோ மந்த்லி ஃபியூச்சர் டேட்டாவும் ஸ்பாட்டும் சமமா இருக்கிறத நீங்க நேரடியாக பார்க்கலாம். இப்போ நான் வீக்லி ஃபியூச்சரோட வேல்யூ நான் உங்களுக்கு காட்ட முடியாது, நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சு தான் காட்ட முடியும். ஸோ இன்னைக்கு 850 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் இந்த எக்ஸ்பைரி முடிவில் அதுதான் வந்து ஏடிஎம்மா இருக்குது. அதனுடைய வேல்யூ நீங்க பார்க்கும்போது கரெக்டா 839 25 839 எக்ஸாக்டா ஸ்பாட் அங்கே தான் முடிச்சிருக்கு. இப்படிதான் அமையும். இதுதான் விதி, இப்படிதான் அல்காரதம் இருக்கு. புரிஞ்சுக்குங்க, கத்துக்குங்க. உங்களுடைய கற்றல்ல உங்களோட நேரத்தை செலவிடுங்க. கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிங்க. அங்கேயே நீங்க கேள்விகள் கேட்கலாம். உங்களுக்கு இது ரிலேட்டபிளா நல்லா இருக்குது, இந்த கண்டென்ட் நல்லா இருக்குன்னா உங்களை மாதிரியே ட்ரேடிங்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்களுக்கு இந்த இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. ஸோ மீண்டும் நாளைக்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.